ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணணும் பார்க்கலாமா? முதல்ல கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிப்போம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு போடணும். ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுக்க போகிறோம். இன்னொரு பக்கம் சாதம் நின்றுட்டுருக்கு. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடுவோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக பொன்னிறமாக மாறிடும். எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க லைட்டாக. அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் என்ன போடுறோமோ அது போட்டு செய்யும்போது உப்பு தேவையான உப்பு அப்போ போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்குறோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். சீக்கிரமாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து இப்படி மூணுன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். காலையில் ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் உங்களுக்கு அவசரமாக செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேலையாகிடும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம். வதக்கியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு பொடி வந்து 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்தலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கலர் கலரிட்டு லைட்டாக இதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றுவோம். நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றினீங்கன்னா மிளகாத்தூளெல்லாம் பச்சை வாசனை போகும். இல்லாட்டி பச்சை வாசனை வரும், ஸ்மெல் வரும். இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பேரனுக்கு ஒரு பக்கம் குக்கரில் பருப்பு அரிசிலாம் வச்சுருக்கேன். அவருக்கு பருப்பு சாதத்துக்கு எங்கள் பேரனுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு வைக்கிறதுக்காக சீரகம், பச்சரிசி, காஞ்ச மிளகா, தேங்காய் எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நைஸாக அரைக்கணும். அரைச்சி மோரில் தயிரை மோராக்கி கடைஞ்சிட்டு இதை அதில் மிக்ஸ் பண்ணணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்புக்காக தயிர் அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணணும். உப்பு போட்டேன், மஞ்சத்தூள் போடணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். மிக்ஸி ஜார்லேயே அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை கரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு திறந்து பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, தண்ணியெலாம் வற்றிடுச்சு. மிளகாத்தூள், பச்சை வாசனை போயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பச்சடி ரெடி. ஒரு பக்கம் பாப்பாவுக்கு சாப்பாடு குக்கரில் வெந்துட்டுருக்கு. அது விசில் வந்துடுச்சு. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு திறந்து பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, தண்ணியெலாம் வற்றிடுச்சு. மிளகாத்தூள், பச்சை வாசனை போயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பச்சடி ரெடி. ஒரு பக்கம் பாப்பாவுக்கு சாப்பாடு குக்கரில் வெந்துட்டுருக்கு. அது விசில் வந்துடுச்சு. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம். மோர் குழம்பு எப்படி தாளிப்போம் பார்க்கலாமா? மோர் குழம்புக்கு தேங்காய் ஊற்றி மோர் குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், மனமாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் ஊற்றுறேன். தேங்காய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோம்னா கடுகு போடணும். எண்ணெய் காயிட்டும், கடுகு போடுவோம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரைச்சி வச்சு அந்த மோர் அரிசி சீரகம் அரிசி தேங்காய் கழுவி வச்சுருந்தா அதை வந்து இப்போ இதில் ஊற்ற போகிறோம். ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு அதில் இது சேர்த்துக்கணும். ஸ்டவ் கம்மியாக வச்சுருக்கணும். ரொம்ப மோர் குழம்பு எப்பவுமே ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக குடிச்சா போதும். அதனால் சிம்மில் வச்சு உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சரியாக இருக்குது. இது ஒரு நுரப்பட்டும் அந்த நுர வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப மோர் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. மோர் குழம்புல வடை போட போனேன். வடைக்கு மாவு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்புல வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் அணைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். சுட்டு மோர் குழம்பு போடுறோம். எண்ணெய் வச்சாச்சு, மாவு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடையை எடுத்து மோர் குழம்பு போட்டுருவோம். வடை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் போடணும், உடனே சுட போடக்கூடாது. சுட போட்டிங்கன்னா அந்த ஆறு குழப்பம் ஆகிடும். அதனால் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மோர் குழம்புல வடை போட போகிறோம். வெயிலுக்கு இனிமேல் மோர் குழம்பு, தயிர், மோர் இதெல்லாம் தான் ரொம்ப சேர்த்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் பார்ப்போம். சுட சுட சோறு, அவை பறக்க சோறு, சுட சுட மோர் குழம்பு, வடை பார்த்தீங்களா இப்போவே ஊறிடுச்சு. மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், சுட சுட வடை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இன்றைக்கி உங்கள் வீட்லேயே என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.